ஸோ ஹாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஹாரர் கேம் கொண்டு வந்திருக்கேன். அந்த கேமோட ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய்க்கிட்ட வந்துச்சுங்க இந்த கேமு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு ஒருத்தாங்க தான் ட்ரை பண்ண போகிறேன். சொல்ல போனால் இது ஒரு பிசி கேமு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மாற்றிருந்தாங்க. நான் ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே வாங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பி பிளே டைம் சாப்டர் 1ங்க. அது சாப்டர் 1 சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 வரைக்கும் இந்த கேம் இருக்குது. நம்ம சாப்டர் 4 போகிறதுக்கு இல்லை, சாப்டர் 5 கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சாப்டர் 1 எப்போயே வந்துருச்சு. நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து ஒரு பெய்டு கேமு, காசு கட்டினா இந்த கேம் விளையாட முடியும். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த கேம் பிளே போடுறதுக்கு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போடுற வீடியோக்கு இந்த மாதிரியான ஒரு கேம் பிளே, இந்த மாதிரியான ஒரு செம்ம ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கேம் பிளே வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே சூழலே வந்து வந்தாச்சு. ஸோ பிசி வெர்ஷனை கொஞ்சம் ஆண்ட்ராய்டுக்கு மாற்றிருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரு லேக் தெரியுது எனக்கு. லேக்னா அந்த கிராஃபிக்ஸில் ஒரு சின்ன லேக் தெரியுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். இந்த பேட்டர்ன் எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கிட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி இதுதான் அந்த அகி உகி, அந்த பாப்பி பிளேட்டமோட சாப்டர் 1 ஒரு கோஸ்ட்டு. சொல்ல போனால் இதோட வரல, இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. எஸ்டிடின்னா வரலாறு தானே. அது என்ன ஹிஸ்டரின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்பி பிளேட்டை அதாவது இந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்காரு. அது ரெடி பண்ணும் போது இந்த பொம்மைக்குள்ள பேய் புகுந்துருச்சு. அதனால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் கலந்து இந்த பொம்மைக்குள்ள பேய் புகுந்துருச்சு. அந்த பொம்மை எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கைவிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னமும் அந்த பேய் அந்த பொம்மைக்குள்ளே இந்த இடத்துல சுற்றி வரதா தான் அந்த இதோட ஸ்டோரி. அந்த பேயை நம்ம கொன்று எதுவும் தப்பிக்கணும். என்ன ப்ரோ சொல்கிற, பேயை கொல்லணுமா? அது எப்படின்னு தெரியலங்க. பேயை கொல்ல சொல்லி தான் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ அதான் ட்ரை பண்ணுவோம். முதல்ல இந்த ட்ரெயினில் இருக்கிற அந்த கலர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே க்ரீனு பிங்க்கு எல்லோ ரெட்டு. க்ரீனு பிங்க்கு எல்லோ ரெட்டு, க்ரீனு பிங்க்கு எல்லோ ரெட்டு, இதாங்க இது பேட்டர்னு. ஓகே டக்குனு போய் போட்டுடலாம். ஓகே பேட்டர்ன்கிட்ட வந்தாச்சு. க்ரீனு பிங்க்கு எல்லோ ரெட்டு. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு டோரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாப்பி பிளே டைம்னால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 2 கை ரொம்ப முக்கியமான கைன்னு இதில். ஸோ அந்த 2 கையை தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறோம்னா இப்போ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கை வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கேசட்டை தூக்கி இந்த சீட் பிளேயருக்குள்ள போடணும். ஐ மீன் கேசட் பிளேயரை என்னமோ சொல்லுவாங்க. ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பிளே வாங்க படிப்போம். பாப்பி டைம். ஓகே இதாங்க அந்த கையை. ஸோ இந்த கையை வச்சு தான் நம்ம தூரத்துலேருந்து எது இருந்தாலும் சீக்கிரம் வேணால் கிட்ட எடுக்க முடியும். வாய் வேறு உலருது, லைட்டாக நான் தொண்டையில் கரகரப்பு இருக்குங்க, சளி பிடிச்சிருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் இதாகும், பரவாயில்ல விட்டுருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த பொருள் அங்கேருந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த கை யூஸ் பண்ணலாம். சூப்பராக சோம்பேறித்தனத்தோட உச்சகட்டம்னா அது இந்த பொருளை சொல்லலாம். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கையும் யூஸ் பண்ணால் அது அடுத்த பொருள் யூஸ் பண்ணலாம். எது என்ன பண்ணுறீங்க? ஓ ஏன்னா மனுஷன் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ண தலை மட்டும் பிடிக்க கையோடு வந்துருமா? அட பாவிகளா. மியூசிக் வேறு காது கிளிக்குதே. ஓகே மியூசிக் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகே சார் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஓப்பன் ஆகு. வீடியோ ஓடி முடிச்சு தான் ஓப்பன் ஆகாமல் என்ன? ஓகே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓகே கை எடுத்துடலாமா? ஓகே ஒரு வேளை நமக்கு ஒரு கை கிடச்சிருச்சுங்க. ஆனால் ரெட் கை இந்த மாதிரி ஈஸி கிடையாது. ரெட் கையை நம்ம எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் இது பண்ணணும். என்னடா பொம்மை இது? பாப்பி வாட்ச் டு ப்ளே. எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கு வேறு சாப்டர் 1 சாப்டர் 2 இருக்குது. ஒருவேளை இது சாப்டர் 2 லீடாக இருக்குமோ? சரி சாப்டர் 2 நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்தோம்னா இங்கேருந்து கிளம்பலாம். எதிராக ரூட்டு இங்கிட்டு தான் போயிட்டு வந்தோமோ, அப்போ இதான் ரூட்டாக இருக்கணும். ஓகே வந்தாச்சு. இது வந்த வழி. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ள தான் போகணும். அங்கே இருங்க, கை வைக்கிற ஐடியா இது இருக்குது. ஓ நல்லா இருக்கே, இந்த கைக்கு இவ்வளோ பவரா? என்னங்க வர மாட்டேங்குது? வந்துருச்சு, கை வந்துருச்சு. என்ன திறக்கிற மாதிரியே தெரியல. திறக்குது. போலாம். நிற்கிறேன். அவன் தானே அந்த அக்கி ஊக்கி தானே? போனால் கொன்றுவானா? போவான். என்ன பண்ணிடுவானுங்க? பாப்பி டைம். ஓகேங்க இதாங்க அந்த அக்கி ஊக்கிங்கிற அந்த பேய். ஸோ நான் அல்ட்ரா அதாவது கொஞ்சம் இது வந்து மாதிரி லோவில் வச்சுருக்கேன். ஏன்னா என் ஃபோன் கொஞ்சம் தாங்கணும்ல. ஏன்னா அது ஒரு பிசி வெர்ஷன் கேம், ஆண்ட்ராய்டுக்கு மாற்றிருக்கனால லைட்டாக கொஞ்சம் இது தெரியும். இருங்க இல்லாட்டி கொஞ்சம் மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு. ஓகே செட்டிங்ஸில் ஹை கிராஃபிக்ஸ். ஓகே கிராஃபிக்ஸ் ஹையில் வச்சாச்சு. ஓகேங்க இப்போ கொஞ்சம் நமக்கு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஃபோனோட ப்ராசஸர் தான் கொஞ்சம் அடி வாங்க போது, நல்லா தெரியுது. ஓகே ஹையில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாப்பி. இதுக்கிட்ட இருந்தால் நம்ம தப்பிக்கணும். ஆனால் இப்போதைக்கு இது உயிரில் இல்லை. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கை வைக்கிற ஐடியா மாதிரி இருக்குது. கை வச்சு பார்ப்போம்.
என்னடா நடந்துச்சுப்பா? என்னமோ பிடிங்கிட்டு போச்சு, கை வச்சுன்னு பிடிங்கிட்டு போச்சு. ஓகேங்க, இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். கீ வேணும் போல இருக்கே. கீக்கு நான் இங்கே கீ தானே அது? ஆமாம், கீ தான். நான் முதல்ல பார்த்தப்ப இந்த இடத்துல கீ இல்லையாடா? இருங்க எடுப்போம். ஓகே, கீ எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் பார்ப்போம். ஓகே, ஆமாம், இதான் இதோட கீ. ஆனால் முதல்ல நான் பார்த்தப்ப இங்கே கீ இல்லையே. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர் 1 நம்பர் 2 நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1 இங்கே தான் பக்கத்தில் இருக்கும். அது தேடி கண்டுபிடிச்சி அங்கேருந்து பவர் சப்ளை கொண்டு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த பசில்ஸை முடிச்சா தான் நம்மளால் ரெட் ஹேண்ட் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நான் பிடுங்கி எரியான்னு நினைக்கிறேன். ஓகே, எப்பா இந்த கைக்கு எவ்வளோ பவர்றா! பிடிங்க நிமிஷத்தில் எங்கே போச்சுன்னே தெரியல. ஓகேங்க, பவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 2 பல்ப்பையும் எரிய வச்சு நம்ம கொண்டு போகணும். ஸோ இதான் அந்த பல்ப்பு. அப்படியே கொண்டு வா. எரியுது பார்த்தீங்களா? அப்படியே பேக்கில் போகலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் தான், ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வரும். ஸோ ரொம்ப தூரம்லாம் வராது. நம்ம அதை ஏற்ற மாதிரி அதை பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இன்னொரு கை எங்கடா? இந்த கேமை ரொம்ப டார்க்காக கொடுத்துருக்காங்க கைஸ். அதனால் லைட்டாக கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது. ஆஹா, கை வர மாட்டேங்குது. ஓகேங்க. ஓகே, பவர் சப்ளை வந்துருச்சு. இவங்க கொடுக்குற மியூசிக்கை கேட்டால் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இங்கே ஒன்று இருந்துச்சு. எங்கடா? ஐயோ, கரண்ட் வந்ததுனால அது ஆக்டிவ் ஆகிடுச்சு போலங்க இந்த பேய் பொம்மை. சொந்த காசுலேயே சூடியாக வச்சுக்கிறது இதுதாங்களா? சோழி முடிஞ்சு போ, அவ்வளோதான், காணும் போ. ஓகேங்க, இந்த அங்கே இருக்கு பார்த்தீங்களா? இந்த அகியோட இந்த மினியேச்சரோட கிரியேச்சர் தான் இங்கே இருந்த ஒரு பெரிய கிரியேச்சர். ஒரு வழியாக அந்த ஜந்து கூட வந்து தப்பிக்கணும். ஓகே, வாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளம்பணும். ஸோ இங்கேருந்து இந்த ரூட்டில் போகணும். இதுக்கு 2 கை தேவைப்படும். ஸோ 2 கை எடுக்கணும்னா நம்ம தெரிஞ்சு எக்ஸிட்டா இதுக்குள்ளே போகணுமா என்ன? இல்லை, இதுக்குள்ளே போக முடியல. ஸோ அந்த கையை எடுக்கணும்னா நம்ம இன்னொரு கை. ஆமாங்க, இதை ஓப்பன் பண்ணணுங்க. இதை ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, போகலாம். லெட்ஸ் கோ. ஏங்க, அது அந்த அகியோட கை தானே? ஐயோ, முடியல கேட்டாலும் இப்போ உடம்புல புல்லரியுது ஒரு மாதிரி. சரி, போவோம், பொறுமையாக போகலாம். ஸோ ஆனால் வேறு எங்கேயும் ரூட் இல்லை, இதுக்குள்ள தான் நம்ம போய் ஆகணும். ஆகா, டோர் லாக் ஆகிடுச்சா? சரி, போவான். டேப்பா, தண்ணியா? அது தண்ணியா? பாதியாடாது, பயமா இருக்கப்பா. ஒரு சைடு அள்ளு விட்டுருச்சுடா. ஆத்தா, இந்த கேமெல்லாம் எவன்டா கிரியேட் பண்ணுறது டே? ஆனால் செம்மகார எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கான். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? கிட்ட போனாலும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு தேவையான ரெட் ஹேண்ட் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டிவி இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஸ் எல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். நான் கிளாஸில் பாட இடத்துல பார்க்க மாட்டேன், இவன் டிவியில் போட்டு பாட இடத்துல அதெல்லாம் பார்ப்போம். என்ன பழக்காது. ஓகேங்க, அந்த ரெட் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு இந்த க்யூப்பெல்லாம் நம்ம சேர்க்கணும். ஆல்ரெடி ப்ளூ க்யூப் இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகேங்க, ப்ளூ க்யூப் வச்சாச்சு. இன்னும் 3 க்யூப் வேணும். ஸோ அது எங்கே இருக்குது ப்ரோனா? போய் தேடணும். இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஏதோ ஒரு டாய் தள்ளுங்களா. அதை விடாடே. ஓகேங்க, அதை போய் தேடையானுமே. அங்கிட்டு போகணுட்டானே, தெரியாதரமா இங்கிட்டு வந்துடுங்க. நான் ஒருத்தன். ஓகே, இங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தான் இந்த சைடு ரெட் க்யூப். ஓகே, ரெட் க்யூப்புங்கிறேன். க்ரீன் க்யூப் கிடச்சிருச்சு. ஸோ கைஸ், இந்த கேமில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கையில் எடுத்து எவ்வளோ மல்டிபிள் பொருள்ஸை கூட எடுத்துக்கலாம். அதை வச்சு ஒரு 6 பொருள்கிட்ட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் இந்த கேமில். ஏன்னா கிராணி கேம்லலாம் ஒரு பொருள் ஒரு தடவை எடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல எல்லா பொருளையும் ஒரே தடவை எடுக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இது என்ன ஓட்டையா? நல்ல உள்ளே போகலை. ஓகே, அடுத்த க்யூப்பு. எங்கடா அடுத்த க்யூப்பு? காணுமே. இருங்க, தள்ளி பார்ப்போம். அந்த ஒன்று இருக்குது. ஓகே, மொத்தம் 3 க்யூப்பில் இன்னும் 2 கிடச்சிருச்சு. இன்னும் 1 தான். இன்னும் 1 தாங்க. இன்னும் 1 எங்கே போய் எடுக்கிறது? இன்னும் ஒன்று என்ன அங்கே நம்ம ஜொலிக்குது? அது வந்து பார்த்தீங்கன்னா கேசட்டு. அப்போ எங்கே போயிருக்கு? இன்னும் 1 இங்கே எதுவும் போயிருக்குமா? இல்லை, இதுக்கு போகிற ரூட்டாச்சு. எங்கே இருக்குது? நான் எங்கெங்கேயோ புந்து போயிட்டுருக்கேன்டா. ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கிற மாதிரியே தெரியலடா. ஓகே, அது அப்புறம் தேடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டோமோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இருங்க, திறந்து போயிட்டு எல்லாமே எடுத்துட்டோம்னா போய் ஒரு செக்கிங்கை போட்டு வந்துடலாம். ஓகே, திறந்தாச்சு. இங்கிட்ட ஒன்று இருக்கணுமே. ஓகே, இங்கிட்ட எதுவும் இல்லை. சரி, ஓகே, வாங்க மேலே போய் பார்ப்போம். டக்கு ஏறி அப்பா திருப்பி சுற்றி போய் விட்றாங்கடா. ஓகே, எல்லோ நம்ம என்ன எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லோ தான் எடுக்கலை. இன்னும் 1 தாங்க. அது 1 மட்டும் எப்படியா தேடி எடுத்துடணும். வாங்க தேடி பார்ப்போம். எல்லோ மட்டும் எங்கே இருக்குன்னே தெரியலையே. கண்ணு முன்னாடி இந்த இருந்திருக்கு, நான் தேடாமல் விட்டேன் பார்த்தீங்களா. ஓகே, ஒரே எல்லோவும் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க போயிட்டு வந்து நான் போட்டுடலாம்.
சீக்கிரம் போ இவன் வேற ரொம்ப பொறுமையாக நடக்கிறான். போட அந்த அக்கி உக்கி வந்து பிடிச்சிட போகிறான். அவன் மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு டெரராக கொலை நடக்குதுடாடி. ஓகேங்க, ஒரு வேளை நமக்கு ரெட் ஹேண்டு கிடைக்க போகுது. ஓகே 4 கியூப்பையும் வச்சாச்சு. சவுண்ட் எஃபெக்ட் காது கிளிக்குதே. அப்பா காது என்ன வலி வலிக்குது. ஹெட்ஃபோன் ஃபுல் சவுண்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு காது இந்த வலி வலிக்குது. சரி ஓகே, என்ன வரல? வருது வருது. ரெட் ஹேண்டே என்ன பட்டார்னு கீழே போட்டுருச்சு. கையில் கொடுக்க மாட்டியா? ஓகேங்க, ஒரு லெவல் ரெட் ஹேண்ட் கிடச்சாச்சு. வேற மாதிரி வேற லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தூக்கி அப்படி போட்டுருவோம். தம்பி தூக்கி அங்கிட்டு வீசுறாதான். ஓகே, அது அங்கிட்டு போயிடுச்சு. தள்ளு அங்கிட்டு போ. இப்போ வந்து 2 ஹேண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும். ஸோ இந்த ஒரு ஹேண்டை இங்கே வைப்போம், அடுத்து இந்த ஒரு ஹேண்டை இங்கே வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் திறக்கும், நம்ம அங்கிட்டு போகணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஸ்டார்ட். ஓகே, திறந்துருச்சு. உட்காந்து பொறுமையாக போகலாம். ஓடு. என்னடா அது என்ன போக மாட்டேங்குது? ஆத்தாடி கையை ரிவர்ஸ் பண்ண மறந்துட்டேன். வெரி சாரி, கையை திருப்பி எடுக்க மறந்துட்டேன். போகலாமா? வந்தாச்சு. என்னடா அது? ஓகே, இதை திறக்கணும். நம்பர் 2 ஓகேங்க, இதை திறக்கணும்னா நம்ம இங்கே ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து லேட்ரு மாதிரி சர்க்கஸ் மாதிரி இருக்குது, இதில் நம்ம ஏற முடியாது. ஸோ அப்போ சுற்றி போயிட்டு ஓகே புரிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஆனால் அந்த கையோட லிமிட்டு ஒரு அளவு தான் இருக்கும். அப்போ நம்பர் 1 இங்கிட்டு தான் இருக்கணும். நம்பர் 1 வந்தால் இருக்கா? ஓகே, இங்கேருந்து நம்பர் 1க்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டை வந்து நம்ம ஏரியா வைக்கணும். ஸோ இப்படி வந்து அப்படியே இந்த சைடு பொறுமையாக ஏறிடலாம். சரி ஓகே, வாங்க சுற்றியே போகலாம். ஏன்னா ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்டா, போடு நைஸு தக்காளி போடு. இப்போ நமக்கு இந்த கதவு திறக்கணுமே, ஏன் திறக்கலை? ஓகே திறந்துருச்சு. நான் ஓடலை, தானாக போயிட்டுருக்கு. ஆமாம், இது ஒரு லேடரோ, அதாவது ஒரு டாய்ஸ் ரெடி பண்ணுற லேடரு. இது தானாகவே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். ஓகேங்க, நடக்கிற வேலை இல்லை, தானாகவே நம்ம இங்கே போய்கிட்டு இருக்கோம். நல்ல அந்த செம்மையாக பண்ணியிருக்கேன். செம்ம டார்க்காக நல்ல ஒரு அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம். ஐயோ காது கிழிஞ்சிருச்சுடா. டேய் இருடா, சவுண்ட் எஃபெக்டில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லு வாய மாடல. அதுக்குள்ளேயுமாடா? ஐயோ டேய் போதும்டா, மீண்டுமா. ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி விடணும். இந்த மிஷினுக்கு நம்ம இன்னும் பவர் சப்ளை கொடுக்கல. ஸோ பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை ஆன். பவர் இன்னும் இங்கே வரலையா? அப்போ பவர் நம்ம கொடுக்கணும்னா அதோ இருக்குது. இதில் முதல்ல நம்ம மேலே ஏறி போயிட்டு பாரு, அந்த ஒரு இடத்துல இருக்கும், அந்த பவர் கொடுக்கணும். ஒன்று ஏறி போகலாம். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்களே, செம்ம. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. ஹாரர் கேம்லேயே நல்ல ஒரு பசில்ஸோட ஒரு மாதிரி சாதாரணமாக ஒரு இந்த கேமாக இருக்குது. சாதாரணம் இல்லை, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு சொன்னால் அப்படியே நீங்கள் விளாண்டு பாருங்கள் இந்த கேமை. இது வந்துன்னா இந்த கேமோட ஃபுல் நேம் வந்து பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1ங்க. சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 வரைக்கும் இருக்குது. எல்லாமே காசு கட்டினா தான் விளாட முடியும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நம்பர் 2க்கு கொடுக்கணும். நம்பர் 2க்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுனால முதல்ல இந்த ரேடர் வந்து இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நம்பர் 2க்கு வந்து நம்ம இது கொடுக்கணும். ஸோ நம்பர் 2க்கு நம்ம இது கொடுக்கணுங்கிறதுனால ஒன்றுமே புரியலை எனக்கு இந்த பசில்ஸு. இருங்க, இங்கேருந்து இதை இழுத்து விடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுக்கணும். அப்போ இப்படி வந்துக்கிட்டு இப்படி போய் இப்படி வந்து அந்த கையை எடுக்க மறந்துடுறேன். அப்பப்போ இதை மட்டும் மறந்து போயிடுது. இப்போ இங்கேருந்து பவர் கொடுப்போம் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதே கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு பவர் வந்துருச்சா? நல்ல வேலை, கீழே வந்துருப்பேன். ஓகே, இப்போ இதுக்கும் பவர் வந்துருச்சு. இப்போ இந்த ரூட்டில் போயிட்டு அழகாக பவர் கொடுக்கலாம். போடு தக்காளி போடு, பிரில்லியன்ட்ரா. நாளாடி ஆஸ்கார் அவருக்கு கொடுக்கணும் எனக்குலாம். நம்மளை நாமளே பாராட்டக்கூடாது. ஓகேங்க, இப்போ வந்து நான் பவர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே போய் ஆகணும். இங்கேருந்து குதிச்சா ஒன்றும் எதுவும் ஆகாதில்ல? டே சும்மா. ஓகே, குதிச்சா ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை. ஏங்க அந்த ஹார்ட் பீட்டு இதாக இருக்குங்க குதிச்சதில், எதுக்கு தேவையில்ல. ஓகே, பவர் அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. அந்த அழுத்தி பிடிக்கணுமோ? காது கிழிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ போய் ரேடர் வந்து இழுக்கணும். இப்போ தானே ஒரு ஃபேக்ட்ரிக்கில் வந்த ஃபீலே வருது. அப்பா, இப்போ தான் ஒரு ஃபேக்ட்ரிக்கில் வந்த ஃபீலே வருது. தம்பி இதையும் தர. ஓகே, எல்லா ரேடரும் திறந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு பொம்மை வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த பொம்மையை வச்சு தான் அந்த அக்கி உக்கி பேயை நம்ம பிடிக்க போகிறோம். காது வேற கிளியுதுடா டேய், நான் சொல்கிறது கேட்குதா? ஹலோ காது கிளியுது. அங்கே பாருங்க, அந்த கண்ணு முட்டை கண்ணு வச்சு பிடிக்கிறியா? மூஞ்சி மகரையும் பாரு.
ஆனால் பார்க்க க்யூட்டாக இருக்குங்க. ஐ மீன் அது மிஷின்ஸ் தான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இதை பார்த்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது. ஓகே, பொம்மை வருதுன்னு நினைக்கிறேன். எங்கள் பொம்மையை காணும், எங்கே அந்த பொம்மை? ஓகேங்க, ஒரு வழியாக அது அந்த பூனைக்குட்டியா நாய்க்குட்டியாடாது? பார்க்க நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்குது. அந்த நாய்க்குட்டி பொம்மையை வச்சு தான் நம்ம அந்த பேய் வந்து பிடிக்க போகிறோம். ஐ மீன் அந்த டாய், அந்த பேய் புகுந்திருக்கிற அந்த அகியூக்கி பொம்மையை வந்து தான் பிடிக்க போகிறோம். அது பேர் அகியூக்கியா இல்லை பாப்பியா என்னன்னு எனக்கு புரியலை. சாப்டர் 2க்கு வேறு லீடு இந்த கேமில் கொடுத்துருவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன். அது எந்த மாதிரியான ஒரு இதுன்னு தெரில, பார்ப்போம் லீடு எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு. ஓகே, வரலாம் வாங்கோ. காது கிளியுது. ஒரு வழியாக இதை கட் பண்ணிட்டேன். டக்குனு வா. என்னடா எனக்கு என்னென்னமோ நடக்குதுடா. நைஸு, ஒரு வழியாக வந்துருச்சு. ஆமாம் டக்குனு வா. பொம்மை டக்குனு வா. உன்னைய வச்சா இங்கே பல மேட்ரே இருக்குது. டக்குனு வா. தூக்கே. ஓகே, பொம்மையை தூக்கியாச்சு. இப்போ தான் ரொம்பவே முக்கியமான ஒரு குட்டம்டா. ஐயோ, ஒரு வழியாக ப்ளீஸ் இருங்க. இதை பற்றி பேசும்போதே குரலாம் வருது. பேய் வெளியில் வரப்போகுதுங்க. அக்கி வெளில வரப்போகுது. பொம்மையை வேற வச்சுட்டேனா, இனி தாண்டி சம்பவமே ஸ்டார்ட்டு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஹாரர் இல்லை, இப்போ நடக்க போகிறதா ஹாரர். வாங்க போவோம். நத்தான் தேடி வந்து ஐயோ வராண்டா. ஓடுறா ஓப்பா தம்பி பார்த்தாடி வருவான் போல இருக்கே தேடி. ஓடுறா கைஸ், அவன் நம்மளை தேடி வராங்க, பின்னாடியே வராங்க. வரண்டா ஓடுறா. வேமா ஓடு வந்துட்டாடா. கிட்ட வந்துட்டாடா. ஓடுறாடி ஆத்தாடி. இதில் ஓடு இப்படி ஓடு. ஓகே, போ. கிட்ட வந்துட்டான். ஒன்றும் இல்லை. ஓடு. பார்க்காம போடா. ஒரே நேரம் போடா. இதில் போக முடியாதா? இதில் போடா. ஓகே, ஒன்றும் இல்லை. ஹார்ட் பீட் வேறு எங்கிறது எனக்கு. வரண்டா பின்னாடியே வராண்டா. அதில் ஓட முடியல, இப்படி வா. ஓடு. நேராக போக முடியாது. இப்படி குனிஞ்சு போ. போடா. ஐயோ அத்தாடி. வராண்டா. அத்தாடி. ஹார்ட் பீட் எங்கிறது எனக்கு. வராண்டா. ஓடுறா. ஓகே. வெளில வந்தாச்சு. இதை பிடிச்சி பிழுக்கணுங்க. இல்லடா. ஓகே, போடு தக்காளி. ஐயோ நாடு விழுந்துட்டா. ஏம்மா விழுந்துட்டாண்டா ஒரு கீழே. பார்த்தாடி. ஏம்மா ஒரு 2 நிமிஷம் பிரேக்கு. ஸோ ஓகே. ஒன்றும் இல்லை. காம் டவுன். ஓகேங்க, ஒரு இல்லையா அவங்ககிட்ட தப்பிச்சிட்டோம். உங்களுக்கு நான் மியூசிக்கை வந்து பண்ணால் கட் பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா மியூசிக்கோட இருந்துருந்துச்சுன்னா சம்பவம் வேறு மாதிரி போயிருக்கோம். ஓகேங்க, ஒரு இல்லையா பேய்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். மூச்சு வேறு வாங்குது. ஏங்க ஓடி மூச்சு வாங்கி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாரர் கேம் மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. ஒப்பா ஒரு இல்லையா அதுக்கு தான் தப்பிச்சிட்டோம். சாப்டர் என்னமோ நடந்த மாதிரி இருந்துச்சு. சாப்டர் 1 ஒரு இதுனா கிளியர் பண்ணிட்டோம். எக்ஸிட்டாக அது என்னது? நோ ரன்னு ஸ்டாப்பு கோ பேக்கா. அப்படின்னா கோ பேக்கா பின்னாடிலாம் நான் போக மாட்டேன். வழியாக ஓடுங்கடா. என்னடா இது டோரு? நேரில் போகலாம். எப்போ ஆனால் உண்மையிலே அந்த மியூசிக்கு ஒப்போ மாட வச்சு செதுக்கி விட்டாங்கண்ணா. மியூசிக்லாம் நான் உங்களுக்கு போட்டதுனா கண்டிப்பாக நான் பேசுனது உங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ அந்த ரூட் உங்களுக்கு தெரியணும், நான் பேசுனது உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நான் மியூசிக்கை மட்டும் கட் பண்ணேன். ஸோ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட நீங்கள் விளையாண்டு பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும். வேற மாதிரியான கேமு. என்னடா போய் இடம் டெரர் ஆகிட்டு போகுது. இந்த கெட்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற டெலக்கிங். ஓ மை காட், இது என்னடா அனபிள் மூவியில் வர மாதிரி ஒரு பொம்மை உட்காந்துருக்கு. சத்தியமாக அதே அந்த அனபிள் மூவியில் வர்ற மாதிரியா இருக்குங்க. என்னது இது? திறக்க முடியுமா என்ன? அந்த பொம்மை க்யூட்டாக இருக்குங்க. திறந்து சீசே. என்ன நடந்துச்சு? ஐயோ, அனபிள் சீட் அப்படியே இருக்குடா. யூ ஓப்பன் மை கேஸ். நீ தான் என்னோட அந்த கேஸ் அந்த பீரோ அந்த பொட்டியில் இருந்ததுல நீ தான் என்னோட அந்த பொட்டியை திறந்தியான்னு அந்த பொம்மை கேட்டுட்டு சாப்டர் 1க்கு எண்டு கொடுத்துட்டானுங்க. யோப்பா, சாப்டர் 1 முடிஞ்சுங்க. ஸோ கைஸ், உருளையா சாப்டர் 1 வெற்றிகரமாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டோம். இது வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்லை, எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபஸ்ட் ட்ரைலே முடித்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளோட கேமிங் சேனலும் வந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கேமை ப்ளே பண்ணி ஒரே அட்டம்ப்டில் அந்த கேமை சரியாக முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ்,
உருளியா இந்த கேமை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த கேம் உங்களுக்கு ஃபன்னாகவும் அதே சமயத்தில் ஒரு செம்மையான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு செம்மையான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான கேமு, வேற மாதிரி இருந்துச்சு. ஹார்ட் பீட்டில் எனக்கு துடிச்சு அப்பப்பா செதுக்கி விட்டாங்க. ஓகே கேஸ், மீண்டும் இந்த கேமோட சாப்டர் 2ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.